அமெரிக்காவோடு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் நிச்சயமாக இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்று கூறிய அமெரிக்க தூதரும் ஓமானிலே நடைபெற்ற 4ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகளும் ரஃபாவிலே தொடர்ச்சியாக வழங்கப்படும் விருந்துபசாரங்களில் கலந்து கொண்டு திருப்தி அடைந்து வரும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களும் அதிகாரிகளும் படைத்தளபதிகளும் டொனால்ட் ட்ரம்ப் பலஸ்தீனிய தேசத்தினை தனிநாடாக அங்கீகரிக்கப் போகின்றாரா? அமெரிக்காவினால் அவசரமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்த முன்மொழிவும் ஹமாஸுக்கு வழங்கப்பட்டு வரும் உச்ச அழுத்தங்களும் புதிய சுரங்கப்பாதைகளை அமைத்தும் புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்தியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை மிரள வைத்த பலஸ்தீனிய போராளிகள். டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரித்து அவை தொடர்பான அறிக்கைகளை வெளிப்படுத்துவார் என செய்திகள் வெளியாகியுள்ளன. டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் நெட்டன்யாகுவுடனான நேரடியான தொடர்புகளை டொனால்ட் ட்ரம்ப் துண்டித்திருப்பதாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை தொடர்ந்தே டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிக்கப் போகின்றார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களின் மூலமாகவும் சில அமெரிக்க ஊடகங்களின் மூலமாகவும் இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிலும் குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் வைத்தே இந்த அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வெளிப்படையாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்ப் ஒருபொழுதும் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரிக்கவே மாட்டார். ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபையில் பலஸ்தீனிய தேசத்தினை தனிநாடாக அங்கீகரிப்பதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்களை அமெரிக்க நிர்வாகமே வீட்டோ செய்து முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளது. 3 தடவைக்கு மேலால் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையில் முன்வைக்கப்பட்ட இந்த தீர்மானத்தினை அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தின் மூலமாகவே முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் வெறும் வாய் வார்த்தை மூலமாக பலஸ்தீனிய தேசத்தினை நான் அங்கீகரிக்கின்றேன் என்று கூறுவதன் மூலமாக பலஸ்தீனிய தேசம் உருவாக்கப்பட மாட்டாது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பொழுதும் வெறும் வாய் வார்த்தைக்காகவும் நான் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பேன் என்று கூறவே மாட்டார். 19 மாத போருக்கு பிறகும் அமெரிக்காவையும் டொனால்ட் ட்ரம்பையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் டொனால்ட் ட்ரம்ப் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கான தனிநாடாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுவது முட்டாள்தனத்தினுடைய வெளிப்பாடாகும். டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான விஜயத்தினை அலங்கரிப்பதற்காகவும் மத்திய கிழக்கு விஜயத்தினை ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றுவதற்காகவும் விறுவிறுப்பான ஒரு நிகழ்வாக மத்திய கிழக்கு விஜயத்தினை மாற்றுவதற்காகவுமே இவ்வாறான பிரச்சாரங்கள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 3 மாதத்திற்குள்ளே மாத்திரம் டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான $30 பில்லியன் அதிகமான ஆயுதங்களை வழங்கியுள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக பலப்படுத்துவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக நாடு கடத்துவதற்கும் 3வது தரப்பு நாடுகளுக்கு இடம்பெயர்த்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் தலைமையிலேயே பல்வேறுபட்ட வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே டொனால்ட் ட்ரம்ப் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிக்கப் போவதாகவும் பலஸ்தீனிய தனிநாட்டை உருவாக்கப் போவதாகவும் வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் தற்போதைய சந்தர்ப்பத்தினை அலங்கரிப்பதற்காகவும் பயன்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு நீங்கள் சில கேள்விகளை எழுப்பலாம். பலஸ்தீனிய மக்களுக்கான தனிநாட்டை நீங்கள் வழங்குவீர்களாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரிக்கின்றோம் என சவுதி அரேபியா கூறுவதனால் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை டொனால்ட் ட்ரம்ப் அங்கீகரித்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பையும் அங்கீகரிப்பதற்கான முடிவுகளை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கலாம் தானே என்று நீங்கள் கேள்விகளை எழுப்பலாம். அமெரிக்கா பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிக்கும், சவுதி அரேபியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை அங்கீகரிக்கும். இதனை ஒரு ஒப்பந்தமாக மேற்கொண்டு மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கலாம் தானே என்றும் நீங்கள் கேட்கலாம். வெளிப்படையாகவும் நேரடியாகவும் கூறுவதாக இருந்தால் நீங்கள் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை அங்கீகரியுங்கள், நாங்கள் இஸ்ரேலை முழுமையாக அங்கீகரிக்கின்றோம் என சவுதி அரேபிய முஸ்லிம் தலைமைகள் கூறுவது ஒட்டுமொத்த சர்வதேச முஸ்லிம் சமூகத்தையும் ஏமாற்றக்கூடிய வெறும் வாய் வார்த்தை மாத்திரமே. சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்கம் இன்னும் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தப்படவில்லை. சவுதி அரேபியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை நாங்கள் முழுமையாக அங்கீகரிக்கின்றோம் என உத்தியோகபூர்வமாக இன்னும் அறிவிக்கவில்லை. அவ்வளவுதான். மறைமுகமாக சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான எல்லாவிதமான உறவுகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக முற்றுகையிட்டிருக்கக்கூடிய வேளையிலும் சவுதி அரேபியாவினுடைய தரை மார்க்கமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் கொரிடோர் வர்த்தக பாதைக்கும் சவுதி அரேபியா முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளது. அதாவது இந்தியாவில் இருந்து சவுதி அரேபியாவின் ஊடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினூடாக ஐரோப்பாவை நோக்கி செல்லக்கூடிய வர்த்தக பாதையை அமைப்பதற்கான எல்லாவிதமான
விதமான முழுமையான ஆதரவையும் சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு வழங்கியுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக பாதுகாக்கின்றது. சவுதி அரேபியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை மறைமுகமாக பாதுகாக்கின்றது. அமெரிக்காவுக்கு சவுதி அரேபியா பல பில்லியன் டாலர்களையும் ட்ரில்லியன் டாலர்களையும் வழங்குகின்றது. தற்போதும் கூட சவுதி அரேபியா அமெரிக்காவிலே 1.2 ட்ரில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய போகின்றது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை முழுமையாக பாதுகாப்பதற்கு தேவையான எல்லா விதமான முதலீடுகளையும் பல ட்ரில்லியன் டாலர்களையும் சவுதி அரேபியாவை அமெரிக்காவுக்கு வழங்குகின்றது. இவ்வாறு அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதற்காக சவுதி அரேபியா வழங்கக்கூடிய பல ட்ரில்லியன் டாலர்கள் அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை மாத்திரம் பாதுகாக்கவில்லை, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்கின்றது. இந்த முதலீடுகள் மூலமாக கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய லாபத்தினை பயன்படுத்தியே அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான எல்லா விதமான பண உதவிகளையும் மேற்கொள்கின்றது. அமெரிக்காவின் பொருளாதாரத்தினை வலுப்படுத்துவதன் மூலமாக சவுதி அரேபியா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை முழுமையாக பாதுகாக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பலஸ்தீனுக்கான தனிநாட்டை உருவாக்க வேண்டும் என சவுதி அரேபிய தலைமைகள் எண்ணி இருந்தால் 19 மாதங்களாக பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரும் இந்த வேளையில் வெறும் வெற்று கண்டன அறிக்கைகளை மாத்திரம் அவர்கள் வெளியிட்டிருக்க மாட்டார்கள். ஜியோனிசத்தோடு உறவுகளை வலுப்படுத்தி இருக்கக்கூடிய, ஜியோனிசத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய துரோகிகளையும் இவ்வளவு நாளாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் ஏமாற்றி வந்த தலைமைகளையும் தோலுரித்து காட்டுவதற்காகவுமே இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டது. எனவே இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போருக்கு பிறகும் அமெரிக்க அடிமைகளையும் இவ்வாறான தலைமைகளையும் துரோகிகளையும் நம்புவது அல்-அக்ஸா வெள்ளப்போரினுடைய நோக்கத்தையே சீர்குலைத்துவிடும். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான விஜயத்தின் போது காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி அதை அறிவிப்பதற்கும் காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்கான பொறிமுறைகளை அறிவிப்பதற்கும் பல்வேறுபட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. காசாவுக்கான யுத்த நிறுத்தத்தையும் உணவுப் பொருட்களுக்கான விநியோகத்தையுமே ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக மேற்கொள்ள போகின்றார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்கா காசாவிற்குள்ளே உணவுப் பொருட்களை விநியோகம் செய்வதற்காக வகுத்திருக்கக்கூடிய திட்டங்கள் தொடர்பாகவும் அமெரிக்காவின் இந்த உணவு விநியோக திட்டம் எவ்வாறு நடைபெறப் போகின்றது என்பது தொடர்பாகவும் இதிலே இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். தற்போது இதனோடு சேர்த்து காசாவிலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் அமெரிக்க தலைமைகள் முயற்சி செய்து வருகின்றார்கள். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் புதிய முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை பெற்ற பணைய கைதியான இடன் அலெக்சாண்டர் உட்பட 10 இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும். இதற்கு ஈடாக 40 தொடக்கம் 60 நாள் வரையில் காசாவிலே தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்படும். மேலும் காசாவின் நிர்வாகத்திலே ஹமாஸ் தொடர்ச்சியாக இருக்கலாம் என அமெரிக்க தலைமைகள் இந்த புதிய முன்மொழிவை முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தினை ஆரம்பிப்பதற்கு முன்பு குறித்த முன்மொழிவை ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை ஆரம்பிக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மத்தியஸ்தர்களான எகிப்துக்கும் கத்தாருக்கும் உச்ச அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் இதனால் கத்தாரும் எகிப்தும் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு குறித்த ஒப்பந்தத்தினை ஹமாஸ் முழுமையாக ஏற்று பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொண்டு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதிக்காவிட்டால் டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்திற்கு பிறகு நாங்கள் காசாவில் அடுத்த கட்ட விரிவாக்க தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்போம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரியும் பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து ஹமாஸினுடைய தலைமைகளும் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். காசாவின் நிர்வாகத்தினை சுயாதீன பலஸ்தீனிய குழு ஒன்றுக்கு வழங்குவதற்கான சம்மதத்தினை நாங்கள் வழங்கிவிட்டோம். அதே நேரம் நாங்கள் ஒரு பொழுதும் தற்காலிக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு முன்மொழிவையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நிரந்தர யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிலிருந்து வெளியேற்றப்படுவதே ஒப்பந்தங்களை முடிப்பதற்கான சரியான நிபந்தனைகளாக அமைந்திருக்கும் என்றும் ஹமாஸினுடைய தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். எனவே டொனால்ட் ட்ரம்பின் மத்திய கிழக்கிற்கான விஜயத்தினை அலங்கரிப்பதற்காகவும் அதனை ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக மாற்றுவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த திட்டங்களினாலும் யுத்த நிறுத்த உடன்படிக்கைகளினாலும் எந்த பயனும் இல்லை என்பது பலஸ்தீனிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். அதே நேரம் ஒரு விடயத்தினை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதிகளவான அரபு நாடுகளின் இமாமாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பை சந்தோஷப்படுத்துவதற்காகவும் திருப்திப்படுத்துவதற்காகவும் பக்தர்கள் பல முயற்சிகளை மேற்கொள்கின்றார்கள். அதே போன்று பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் சிறிய சந்தோஷங்களை வழங்குவதற்காகவும் இமாம் டொனால்ட் ட்ரம்பும் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். உண்மையில் பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான விஜயத்தினை அலங்கரிப்பதற்காக இந்த பக்தர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் அருவருக்கத்தக்க செயற்பாடுகளாகவே அமைந்துள்ளன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் யோவ் லிமோர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதன் மூலமாக இராணுவ அழுத்தங்களை அதிகரிப்பதன் மூலமாக ஹமாஸ் வெள்ளை கொடியை காண்பித்து ஹமாஸினுடைய போராளிகள் சரணடைந்து எங்களுடைய பணைய கைதிகளை முழுமையாக விடுவித்து விடுவார்கள் என நெட்டன்யாகுவும் அவருடைய அரசாங்கமும் நம்பிக்கொண்டிருக்கின்றன. மேலும் இவர்களுடைய மாயைகளை இஸ்ரேலிய மக்களும் நம்ப வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். இஸ்ரேலுக்கு இவை தொடர்பில் விரிவான அனுபவம் உள்ளது. பல தசாப்தங்களாக காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் ஹமாஸை முழுமையாக அழிப்பது
வைப்பதற்காக நாங்கள் பல வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டுள்ளோம். ஹமாஸினுடைய உறுப்பினர்களை சரணடைய வைப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம். ஆனால் இதுவரைக்கும் ஹமாஸினுடைய உறுப்பினர்கள் சரணடைந்ததே கிடையாது. அவர்களுடைய களத்திலே நாங்கள் துப்பாக்கிகளை வைத்த போதும் அவர்கள் சரணடையவில்லை. ஹமாஸினுடைய உறுப்பினர்கள் கொடூரமானவர்கள். அவர்கள் இறுதி வரை போராடுவதற்கே விரும்புகின்றார்கள் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் யோவ் லிமோர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் எவிக்டோர் லிபர்மன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 19 மாதமாக காசாவிலே நடைபெற்று வரக்கூடிய யுத்த களத்தில் நெட்டன்யாஹூ அனைத்தையும் களமிறக்கிவிட்டார். ஆனால் 19 மாதமாக ஹமாஸை தோற்கடிக்க முடியவில்லை. இதனால் இன்னும் 17 வருடங்கள் சென்றாலும் நெட்டன்யாஹூ ஹமாஸை தோற்கடிக்க மாட்டார் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் எவிக்டோர் லிபர்மன் தெரிவித்துள்ளார். அடுத்து நரகத்தின் வாயில்களை திறக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகள் வெளியாகியுள்ளன. அந்த காணொளிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் குறித்த காணொளி தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இன்டெல் டைம்ஸ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. 19 மாத போருக்கு பிறகும் தாக்குதல்களை படமெடுத்து காணொளிகளாக ஹமாஸ் வெளியிடுகின்றது. இந்த 19 மாத போரிலே ஹமாஸினுடைய ஊடக பிரிவை நாங்கள் முழுமையாக அழித்துவிட்டோம் என்று கூட எங்களுக்கு குறிப்பிட முடியவில்லை. மேலும் இறுதியாக வெளியிட்டிருக்கக்கூடிய காணொளியில் காசாவின் ஒரு பிரதேசத்தினை 2 இராணுவ நாய்கள் முழுமையாக சோதனை செய்கின்றன. மேலும் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்களும் நவீன கருவிகளை பயன்படுத்தி சோதனைகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் குறித்த பிரதேசத்திலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரகசிய கேமராக்களையும் வெடிகுண்டு பொறிகளையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மேலும் இஸ்ரேலிய ராணுவ சிப்பாய்கள் அனைவரையும் மறைமுகமான கேமராக்களின் மூலமாக பலஸ்தீனிய போராளிகள் அவதானிக்கின்றார்கள். மேலும் குறித்த பொறியை வெடிக்கச் செய்து எங்களுடைய ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளார்கள். அத்தோடு குறித்த காணொலியின் மூலமாக சில முக்கியமான தகவல்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஹமாஸ் தற்போது புதிய யுத்த தந்திரங்களை பயன்படுத்துகின்றது. இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய செயற்பாடுகளை முழுமையாக அவதானித்து கண்காணித்து அவர்களுக்கு எதிராக எவ்வாறு தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு சரியான நேரத்தில் சரியான விதத்தில் தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இது ஹமாஸினுடைய உளவு பிரிவின் மிகப்பெரிய பலத்தை எடுத்து காட்டுவதாகவும் குறித்த ஊடகமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அடுத்து ஹமாஸ் காசாவிற்குள்ளே புதிய சுரங்கப்பாதைகளை அவசரமாக அமைத்து வருவதாகவும் யுத்த நிறுத்த காலப்பகுதிக்குள் மாத்திரம் பல நூற்றுக்கணக்கான புதிய சுரங்கப்பாதைகளை அமைத்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தின் தாக்குதலினால் சிதைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகளையும் ஹமாஸ் முழுமையாக மீள கட்டமைத்து விட்டதாகவும் தெற்கு பிராந்தியத்திற்கு பொறுப்பான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் தளபதி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். ஒப்பந்தத்தின் மூலமாக விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரேலிய கைதிகளிடத்தில் நாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டோம். சுரங்கப்பாதைகளுக்கு மேலால் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய சத்தங்களை கேட்டதாகவும் ஹீப்ரு மொழியிலே கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டதை அவதானித்ததாகவும் இஸ்ரேலிய பணைய கைதிகள் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளார்கள். இஸ்ரேலிய ராணுவம் செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே ஹமாஸின் கண்டுபிடிக்க முடியாத சுரங்கங்கள் இருப்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முன்னாள் தளபதி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். எனவே 19 மாத போருக்கு பிறகும் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் சுரங்கப்பாதைகளை தொடர்ச்சியாக அமைத்து வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களில் 29 பலஸ்தீனிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களையும் விருந்துபசாரங்களையும் வழங்கி வருகின்றார்கள். நேற்று மாலை ரஃபாவின் ஜெனினா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் 2 விருந்துபசாரங்களை வழங்கியுள்ளார்கள். இந்த 2 விருந்துகளிலும் இஸ்ரேலிய பொறியியல் துறையை சேர்ந்த படைப்பிரிவுகள் கலந்து கொண்டிருப்பதாகவும் இதன்போது பொறி வைத்து இவர்கள் முழுமையாக தாக்கப்பட்டிருப்பதாகவும் கொத்தாக தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு விருந்துகளில் கலந்து கொண்ட சிப்பாய்களை அள்ளிச் செல்வதற்காக 5க்கும் அதிகமான ஹெலிகாப்டர்கள் வருகை தந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே பெரும்பாலும் குறித்த விருந்துபசாரத்தில் 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் கலந்து கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் காணப்படுகின்றன. அடுத்து ரஃபாவின் டனூர் பிரதேசத்திலே இரவு விருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடொன்றிற்குள் தான் இந்த விருந்துகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தகவல்களை காசாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் ஊடகங்களே வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதல்கள் தொடர்பாக பலஸ்தீனிய போராளிகள் இன்னும் அறிக்கைகளை வெளியிடவில்லை. எனவே நேற்று மாலை 6 மணியிலிருந்து இன்று மாலை 6 மணி வரையில் கிடைக்கப்பெற்ற தகவல்களுக்கு அமைவாக 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் விருந்துபசாரங்களில் கலந்து கொண்டுள்ளார்கள். ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை வைத்திருக்க முடியாது. செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை ஒரு பொழுதும் ஈரான் வைத்திருக்கவே முடியாது. மேலும் யுரேனியம் செறிவூட்டலுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அனைத்து தளங்களையும் முழுமையாக ஈரான் நீக்கிவிட வேண்டும் என அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் நிபந்தனைகளை முன்வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தார். எங்களுடைய அணுசக்தி திட்டமானது அமைதியான திட்டமாகும். மேலும் யுரேனியத்தினுடைய செறிவூட்டலை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு காணப்படுகின்றது. பாதுகாப்பான முறையில் சிவில் தேவைகளுக்காக யுரேனியம் செறிவூட்டலை மேற்கொள்வதற்கு எல்லா
எல்லாவிதமான உரிமையும் எங்களுக்கு இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான விடயங்களை இணைத்துக் கொள்வது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையே அமெரிக்கா அவர்களுடைய நிலைப்பாடுகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதாகும் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்றைய தினம் ஓமான் நாட்டிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 4ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கடந்த 3 மணித்தியாலங்களாக குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் சில மணித்தியாலங்களுக்குள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும். அதே நேரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலைப்பாடு தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்காவுடைய தூதர் மைக் ஹக்கபி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் நிச்சயமாக ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொள்ளும். ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு இஸ்ரேல் தயாராகவே இருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கை மிக முக்கியமாக மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்காவுடைய தூதர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்திய பெருங்கடல் பிரதேசத்தில் டியாகோ கார்சியா தீவிலே இருக்கக்கூடிய 6 B-2 ஸ்டெல்த் பாம்பர் விமானங்களை அமெரிக்கா மீள பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே தற்போது 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் எவ்வாறு அமையப் போகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு குறித்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.